என்னடா பிரதீப், ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு. தக் லைஃப்ல இருந்து ஒரு ப்ரோமோ வந்துச்சு, டப்பிங் முடிச்சாருன்னு வந்துச்சு. அதில் ஏதோ லிரிக்கெல்லாம் எழுதுகிற மாதிரி வந்துச்சு. அதுக்கான அப்டேட்டே ஒன்றும் காணலையே, என்ன ஒன்றும் வரலையே அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த இந்த சூழலில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்குச்சா. என்னடா சொல்கிற ஜிங்குச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகநாயகன் அவர்களுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில், மணிரத்னம் அவருடைய விஷுவல்ஸில், நம்ம என்ன சொல்கிறது தக் லைஃப் படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிளான ஜிங்குச்சா பாட்டு வந்து ஏப்ரல் 18 ரிலீஸாக இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆஃப்டர் பத்தலை நம்ம உலகநாயகன் எழுதுன அடுத்த லிரிக்குன்னு நினைக்கிறேன். அவரே எழுதிக்கிட்ட அடுத்த லிரிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு கை சிம்பிள், அதாவது கை, அவரோட கை மட்டும்தான் தெரியுது, முகத்தை எப்போ காமிப்பாங்கன்னு தெரில. 18க்கு அப்புறம் தான் முகத்தையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன கிளிப்பிங் போடுவாங்க. அண்ட் ஜிங்குச்சான் டைட்டில் வச்சுருக்கிறது வந்து இது வந்து ஒரு பெப்பி சாங், அதாவது ஒரு ஃபோக் சாங் மாதிரியான ஒரு வைப்பில் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது இந்த போஸ்டர் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவரால் போஸ்டரே வந்து ஒரு ரெட் தீமில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு புதுவிதமான இந்த பாடல் வந்து வித்தியாசமாக இருக்குமோன்ற மாதிரி இருக்குது. லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரா அண்ட் ஒரு அத்தன்டிக் அந்த மாதிரியான ஃபீல் இருக்குமோன்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. பட் போஸ்டர் வச்சு மட்டும் சொல்ல முடியாது இல்லையா, பாட்டை கேட்டு தானே சொல்லி ஆகணும். ஸோ இந்த பாட்டில் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகன் அண்ட் இசை புயலோட காம்போ, இவங்க 2 பேரோட காம்போவில் இந்த பாடல் வர இருக்குது. ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா அப்படின்றத கேட்க சொல்லுங்கள். ஸோ இதோட நிமிஷம் ஓகே, டேக் கேர், பாய்.